இந்த வீடியோல ஒரு மாய ஓவிய கட்டைய வச்சிருந்த சிறுமிய பத்தி பாப்போமா? ஒரு கிராமத்துல பசுமையான மலைகள், வண்ணமயமான புல்வெளிகள் இருந்தது. அந்த ஊர்ல லில்லின்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்தாள். லில்லி மிகவும் அன்பானவள், இரக்க குணம் உள்ளவள். அவளுக்கு ஓவியத்துல ரொம்ப ஆர்வம் இருந்தது. ஒரு நாள் லில்லி ஆற்றின் அருகில் உள்ள மலர்கள், மரங்கள், பறவைகள் எல்லாத்தையும் அவளோட ஓவியக் கட்டையினால் வரைஞ்சுகிட்டு இருந்தாள். அவளுக்கு வரைவதுதான் ரொம்ப புடிச்ச வேலை. ஆனால் லில்லியோட குடும்பம் ஏழைதான். அவளோட அப்பா ஒரு விவசாயி, அம்மா ஒரு நெசவாளி. அவங்க பணக்காரங்க இல்லைன்னாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. லில்லியோட ஓவியக் கட்டை ரொம்ப பழசானது. அதுல உள்ள குச்சிகள் எல்லாம் உடைஞ்சி இருந்தது. ஆனா அவ அத பத்தி கவலைப்படல. ஏன்னா வரைவதில தான் அவளோட முழு மனசும் இருந்தது. ஒரு மாலை நேரம் லில்லி ஒரு பெரிய மரத்துக்கு கீழ உக்காந்து பட்டாம்பூச்சிய வரைஞ்சுகிட்டு இருந்தா. அப்போ ஒரு வயசான பாட்டி அவள் பக்கத்துல வந்தா. "என்ன செல்லமே, பட்டாம்பூச்சி வரையறியா? இது ரொம்ப அழகா இருக்குன்னு" சொன்னாள். லில்லி மகிழ்ச்சியோட, "நன்றி, ஆனால் என்னோட ஓவியக் கட்டை ரொம்ப பழசு. அதனால நிறங்கள நல்லா வரைய முடியலன்னு" சொன்னாள. பாட்டி சிரிச்சுக்கிட்டே தன்னோட கூடையிலிருந்து ஒரு பொன்னான ஓவியக் கட்டைய வெளியில எடுத்தா. அது ரொம்ப ஒளிமின்னுறதா இருந்தது. "இந்தா செல்லமே, இந்த புதிய கட்டையை வைத்துக்கொள். இது ஒரு மாய ஓவியக் கட்டை. இதுல நீ வரையிற எல்லாமே உண்மையாக மாறும்." லில்லி ஆச்சரியத்தோட, "உண்மையாவா?" அப்படின்னு கேட்டா. பாட்டியோ, "ஆமாம், ஆனால் இத நீ புத்திசாலித்தனமாகவும் கருணை உள்ளத்தோடவும் பயன்படுத்தணும்னு" சொல்லிட்டு மரத்துக்கு பின்னாடி மறைந்து போயிட்டாங்க. லில்லி முதல்ல வீட்டுக்கு ஓடிப்போய் அந்த மாய ஓவியக் கட்டைய சோதிக்கணும்னு நினைச்சா. முதல்ல ஒரு தாள் எடுத்து அதுல அவளுக்கு ரெக்கை முளைத்த மாதிரி வரைஞ்சா. "இது அதிசயம்," லில்லி அதிர்ச்சியோட சொன்னாள். அவளுக்கு ரெக்க முளைச்சிருந்தது. அடுத்த நாள் அவ பக்கத்து வீட்ல உள்ளவங்க சோகமா இருக்கிறத பார்த்தாள். அவங்களோட பசு அவங்க தோட்டத்தை விட்டு ஓடிட்டு. அவருக்கும் வயசாகிறதுனால பசுவை தேடி போக முடியல. இத பார்த்த லில்லி வீட்டுக்கு போய் ஒரு பசுவை வரைஞ்சா. அந்த பசு உண்மையாகவே மாறிட்டு. அது நேரா பக்கத்து வீட்டுக்கு போய் அந்த மாமாவ தழுவிச்சு. அவரு லில்லிக்கு நன்றி சொன்னாரு. "பரவாயில்லையே, நீ என் பசுவை மீட்டு கொடுத்துட்ட. விவசாயிகளின் பயிர்கள் வறட்சியினால அழியிருந்தது." லில்லி மேகங்கள வரைந்து மழை பெய்ய வச்சா. குழந்தைகளுக்கு பொம்மை வரைந்து அத உண்மையா அவங்க கையில கொடுப்பா. மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. இந்த செய்தி அந்த ஊர் பேராசையான அரசனுக்கு தெரிய வந்தது. அந்த மாயக்கட்டையை எப்படியாவது தனக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று நினைச்சான். அவனோட படைகளை அனுப்பி லில்லியை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தான். அப்போது அரசன், "எனக்காக ஒரு பொன்னான மலைய வரைந்து தா" அப்படின்னு உத்தரவு போட்டாரு. லில்லி சொன்னாள், "என்னால முடியாது. இந்த மாய ஓவியக்கட்டை உதவி செய்வதற்கு மட்டும்தான், பேராசைக்கு இல்லை. நீ வரைஞ்சே ஆகணும், இல்லனா உன்னைய சிறையில போட்டுருவேன்" அப்படின்னு ராஜா மிரட்டினார். லில்லி யோசனை பண்ணா. உடனே ஒரு பெரிய பொன்னாலான மலையை வரைந்தாள். அதற்கு மேல் ஒரு வழுக்கும் சரிவும் வரைந்தாள். பொன்மலைய பார்த்ததும் அரசன் அந்த மலை மேல் ஏற ஆரம்பிச்சான். உடனே அந்த சரிவுல வழுக்கி கீழ விழுந்தான். அரசன் கோபமாகி அந்த மாயக்கட்டைய அவட்ட இருந்து வாங்குங்கன்னு உத்தரவு போட்டான். லில்லி உடனே ஒரு பெரிய குதிரைய வரைஞ்சா. அது மேல ஏறி சிரிச்சுக்கிட்டே அரண்மனையிலிருந்து வெளியே வந்தாள். லில்லி ஊருக்குத் திரும்பி வந்ததும் ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. "லில்லி, இனி நீ என்ன செய்யப் போற?" அப்படின்னு ஊர் மக்கள் கேட்டாங்க. லில்லி சிரிச்சுக்கிட்டே அவ எப்போதும் இருக்கிற மரத்துக்கடில போய் உட்கார்ந்து வரைய ஆரம்பிச்சா. ஊர்ல உள்ள நல்ல மனம் கொண்டவங்களுக்கெல்லாம் மாய ஓவியக்கட்டைய வரைந்து கொடுத்தாள். "இனிமேல் நீங்களும் நல்லதுக்காக இத பயன்படுத்தலாம்னு" சொன்னாள். ஊர் மக்களும் நிறைய மரங்கள வளர்த்தாங்க, வீடுகள கட்டினாங்க, வயல்கள் எல்லாம் செழிப்பா இருந்தது. அந்த ஊர் மொத்தமும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கதையின் நெறி: பேராசை இல்லாமல் பிறருக்கு உதவுவதிலே உண்மையான மகிழ்ச்சி இருக்கு. உண்மையான மாயம் கட்டையில் இல்லை, அது நம் மனதில் இருக்கிறது. உனது திறமைகளை பிறருக்கு உதவ பயன்படுத்தினால்
அது மாயம் போல நடக்கும்.